Hi and hello எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel Healthy for You Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு அரபிக் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 tablespoon ஆயில் எடுத்துக்கிறேன். கூடவே 1 tablespoon பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுமே கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் இங்க சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க capsicum இங்க ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 teaspoon red chilli powder and தேவையான அளவு salt இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டா போனதுமே 1 tablespoon tomato ketchup ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுமே நமக்கு எவ்வளோ பாயில்டு எக்ஸ் தேவையோ 1/2 ஸ்லைஸ் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயில்டு எக்ஸ்க்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசினஸ் அதிகமாக வேணுன்றவங்க பெப்பர் பவுடர் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஷ்க்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கக்கூடிய சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிச் அரபிக் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthy for You Kitchen.